ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்காக முதல்ல அரிசியை ஊற வச்சு எடுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பிரியாணி அரிசி சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரிசியை ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுக்கலாம். அரிசியை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுக்கலாம். அடுத்ததாக தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேங்காவை நல்லா அடித்து இதுலேருந்து தேங்காய் பால் எடுத்து வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு தேவையான அரிசியை ஊற வச்சு எடுத்தாச்சு. நம்மளோட தேங்காய் பாலும் தயாராக இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. குக்கர் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10-12 நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மசாலாவை இந்த எண்ணெயில் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா செவக்க வதக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தாலே போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதா சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புதினா இலைகளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தேங்காய் பால் வச்சு அளந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அரிசியை தண்ணியை நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா அரிசி உடையாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சமாக அதிகமாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது தான் இது குக்காக்கி வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. அடி பிடிக்காமல் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடி மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக குக்காகி வந்திருக்கு. அரிசி உடையாமல் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.